ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தோம்னா, கீரை தான் கடைய போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு கீரை செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 தடவை 3 தடவை இல்லை, முடிஞ்சால் டெய்லி கூட செஞ்சு சாப்பிடுங்க. பொரியலாவோ இல்லை கடைஞ்சோ சாப்பிட்ருங்க. ஏன்னா செம்ம ஹீட்டு. இன்னும் மார்ச் மாதமே மே மாதம் மாதிரி இருக்குது. இன்னும் மே மாதம்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி இளநீர் குடிங்க. மோர் டெய்லி மோர் எடுத்துக்கோங்க. தயிரை எடுத்துக்காதீங்க, தாளித்த மோராக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இளநீர் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் பிஞ்சு வாங்கி சாப்பிடுங்க, கத்தாழை ஜூஸ் குடிங்க, அருகம்புல் ஜூஸ் குடிங்க. ஏன்னா எங்கள் டாக்டரு எங்கள் அண்ணாவுக்கு சொன்ன இது ஹீட்டெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹீட்டு குறைக்கணுன்றதுக்காக பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்தாங்க. பொன்னாங்கண்ணி கீரையிலேயே ராஜான்னு சொன்னோம்னா பொன்னாங்கண்ணி கீரை எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இப்போ அந்த கீரையை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குளிர்ச்சியை உண்டாக்கும். அதெல்லாம் கண் இப்போ நம்ம இருக்கிற ஃபோனை பார்த்து எல்லாருக்குமே கண் தான் இப்போ ப்ராப்ளம் ஆகுது. கண் வந்து எனக்கெல்லாமே வந்து கண் அப்படி இந்த வெயிலுக்கு அதுக்கும் கண் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுது. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. கண்ணை ஓப்பன் பண்ண முடியல, என்னால் அதை பவரை கூட பார்க்க முடியல. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. வாரத்தில் ஒரு தடவையாவது கீரை சாப்பிடுங்க. முடிஞ்சால் வாரம் ஃபுல்லாக கூட எந்த டிஃப்ரெண்ட்டாக கீரை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நல்லா அலசிட்டு, மண் இருக்கும், ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டு அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நீட்டு பச்சை மிளகா. உங்களுக்கு சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு 4 போட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணது அதையும் போட்டிருக்கேன். ஒரு 5 பல் உரிச்ச பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு அதையும் போட்டிருக்கேன். பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி அதையும் இதில் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். எலுமிச்சம்பழத்தை விட கம்மியாக கொஞ்சம் புளி அதிலே போட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதா தண்ணி 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். அரிசி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். அது இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினோம்னா. இப்போ இது குக்கரை மூடி ஒரு 4 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி கடையல் பண்ணிடலாம். குக்கரை மூடி வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்து வச்சு ஒரு 4 விசில் வர வரையும் நம்ம வேக விடலாம். 4 விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிகட்டி கடைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நசைஞ்சிருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி களிச்சட்டியில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ மற்ற வச்சு நல்லா கடையலாம். ஓரளவுக்கு கடைஞ்சாச்சு, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கடையலாம். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பை போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கீரைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 4 தட்டி வச்ச பூண்டு, ஒரே ஒரு கைப்பிடி சின்னதாக கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் உரைக்காது, அப்படின்னாலும் போட்டுக்கலாம். பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் உரைக்கும், அதனால் நான் பிச்சே போட்டிருக்கேன். 4 கருவேப்பிலை இலை. வெங்காயம் சும்மா கண்ணாடி பாத்திரத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சு கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, வடிகட்டு தண்ணி, அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை ஊற்றிக்கலாம். இதை சூப்பாக கூட குடிக்கலாம், உடம்புக்கு ஹெல்த்து தான். கொஞ்சம் பெப்பரை போட்டு சூப்பாக குடித்தாலும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து.
இந்த கீரை தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை இதில் ஊற்றிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, லூஸாக வேணும்னா தண்ணியாக வேணும், சூப்பு மாதிரி வேணும்னா அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. திக்காக வேணும்னா கட்டியாகவே வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கொஞ்சம் திக்காகவே கீரையை ரெடி பண்ணிட்டேன். கீரையை வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக நுர வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி. வாரத்தில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெயில் சீசனுக்கு குளிர்ச்சியை தரும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் எரிச்சல்லாம் வருது பார்த்திங்களா, சூடை தணிக்கும். அதுக்காக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.